மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவராக இருந்தாராம். தேவன் ஒரு கோல் வச்சுட்டாரு, அந்த கோலை நான் என் இஷ்டத்தின்படி நிறைவேற்றணும் இல்லை, மரண பரியந்தம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவராக, இந்த மரணம் வேண்டாம் வேற மாதிரி சாகுறேன்னு சொல்ல, சிலுவையின் மரண பரியந்தம். அதான் அவர் ஜெபம் பண்ணும் சொல்ல, ஆகிலும் என் சித்தம் அல்ல உம் சித்தத்தின்படி. இப்படி சாகணும்னு அவசியம் இல்லையே, வேற மாதிரி செத்துடலாமா இருந்தாலும் என் இஷ்டம் இல்லை, உம் சித்தம் நிறைவேறட்டும். தேவ திட்டத்தை தான் நிறைவேற்றணும், ஆனால் அதை நிறைவேற்றதுக்கும் அவரை தான் சார்ந்திருக்கணும், அவருக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும். அவரை நம்புங்க, அவருக்கு கீழ்ப்படிந்து சுய புத்தியின் மேல் சாராமல் அவரையே சார்ந்து தேவன் வைத்திருக்கிற நோக்கத்தை திட்டத்தை நோக்கி நீங்கள் பிரயாசப்படுவீர்களானால், முன்னேறுவீர்களானால் இந்த பாடுகள் சீக்கிரத்தில் ஒளிந்து போகும். கொஞ்ச கால பாடு அனுபவிக்கிற உங்களை தேவன் சீர்படுத்துவார், சிறப்படுத்துவார், பலப்படுத்துவார், நிலைநிறுத்துவார்.